சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி அமைதி. சரணடைவதும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கான வீடியோ நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களோட இமேஜ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான டயலாக் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ப்ரீசெட் லிங்க்குமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட அலெக்மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சாங்ஸ் புக் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு போனால் ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் யாரோட இமேஜ் வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிட்டியாக ஏரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ண எப்போதும் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆகும். இதே போல் நீங்கள் வந்து எல்லா இமேஜ் ஆட் பண்ணிங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எல்லா இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டில் எப்படி வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு இதில் வந்து சேக்ரெட் ப்ரீசெட் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபி எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் இருக்குதுன்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜும் வந்து கிளிக் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாம்பொழுது எந்தெந்த இமேஜுக்குள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண தெரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ 4வது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கும் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 5வது இமேஜ் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அப்புறம் ஒரு 3 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா குட்டி குட்டி இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கெலாம் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட சேக்ரெட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அதில் போய் எஃபெக்ட்லாம் போய் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் லென்த்தாக ஒரு இமேஜ் இருக்குதுல்ல, ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போல் லென்த்தாக இமேஜ் இருக்கும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண அந்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ்க்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டே வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் வந்தீங்க எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டே வரேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சேக்ரெட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாலே இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து டிக் வரும். நெக்ஸ்ட் இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா காப்பி 3 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பேஸ்ட் 3 லேயர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி அந்த லேயர்ஸ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த வீடியோ வந்து நம்ம வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து
இப்போ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ஈஸியான ஸ்டெப்பு தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.